மிகவும் விருப்பமானது. குறைவாக இருந்தாலும் தொடராக செய்வதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்று சொன்ன இந்த ஹதீஸோடு நான் என்னையும் நீங்கள் உங்களையும் ஒரு கணம் நிறுத்து பாருங்களேன் தோழர்களே. ரமலான் முடிந்ததும் தஹஜ்ஜத் முடிந்து விட்டதா? ரமலான் முடிந்ததும் குர்ஆன் ஓதுவது முடிந்து விட்டதா? ரமலான் முடிந்ததும் கண்ணீர் சிந்தி சுஜூதில இருந்து ருக்கூல இருந்து அத்தஹியாத்தில இருந்து நடுநிசியிலே எழுந்து தொழுது இஸ்திக்பார் செய்து தௌபா செய்தது முடிந்து விட்டதா? தர்மம் முடிந்து விட்டதா? திலாவத்துல் குர்ஆன் முடிந்து விட்டதா? இரகசியமாக செய்த அமல்கள் முடிந்து விட்டதா? பரகசியமாக செய்த அமல்கள் முடிந்து விட்டதா? கியாமுல் லைல் முடிந்து விட்டதா? நானும் நீங்களும் ரமலானில் எடுத்துக்கொண்ட பிரயத்தனம் அப்படியே சோடா போன்று அப்படியே புஷ்ண்டு கூடி அப்படியே கொஞ்சமாக குறைந்து விட்டதா? இந்த ஹதீதுக்குள் நானும் நீங்களும் அகப்பட்டு கொண்டோம் என்பது அடையாளம். இந்த ஹதீதுக்குள் நானும் நீங்களும் வந்துவிட்டோம் என்பது அடையாளம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே குர்ஆன் என்பது ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் இருந்தது ஒன்றல்ல. எல்லா காலங்களிலும் இறை தூதருடைய வாழ்க்கையில் இரண்டர கலந்து இருந்த ஒன்றுதான் திலாவத்துல் குர்ஆன். நம்மட வாழ்க்கையில நோன்புக்கான குர்ஆனாக இருந்தால் நாம் இந்த குர்ஆனோடு நேசமில்லாத உறவுகள் என்பது அடையாளம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் புகழ்ந்து சொல்லப்பட்டதை போல நாங்களும் சீசனுக்கு அமல் செய்து சீசனுக்கு இந்த அமலை விடுகின்ற உறவுகள் என்பது அடையாளம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கியாமுல் லைல் என்பது ஆயிஷா நாய் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நோன்புடைய காலத்திலும் நோன்பு அல்லாத காலங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் 11 ரக்காத்து தான் தொழுதார்கள். சுப்ஹானல்லாஹ். நான் கேட்கிறேன், சரி நாங்க ஒரு மாத காலம் 11 ரக்காத்து தொழுது 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 பழக்கப்பட்ட நாங்கள் ஏன் எங்களால் ரமலான் முடிந்ததும் குறைந்தது வாழ்க்கையிலேயே மரணம் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் 3 ரக்காத் ஒரு 3 ரக்காத் வித்ரு நம்மளால் தொழ முடியவில்லை என்றால் ரமலானுக்காக மாறிய மனிதர்களே தவிர இறைவனுக்காக மாறிய மனிதர்கள் அல்ல. நாங்கள் எல்லாம் இந்த மாதத்துக்காக மாறிய மனிதர்கள். இந்த மாதத்துக்காக நாங்கள் எல்லாம் இபாதத் செய்திருக்கிறோம். மாதத்துக்காக நாங்கள் எல்லாம் தௌபா செய்திருக்கிறோம். மாதத்துக்காக நாங்கள் எல்லாம் குர்ஆனை ஓதிருக்கிறோம். மாதத்துக்காக நாங்கள் எல்லாம் தர்மம் செய்திருக்கிறோம் என்பது அடையாளம் இல்லை. இந்த மாதம் முடிந்தும் குர்ஆன் தொடருமாக இருந்தால், கியாமுல் லைல் தொடருமாக இருந்தால், தர்மம் தொடருமாக இருந்தால், துஹா தொழுகை தொடருமாக இருந்தால், இதர இபாதத்துக்கள் தொடருமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமலான் ஊடாக இறைவனை நாங்கள் நெருங்கியிருக்கிறோம் என்பது அடையாளம். இந்த லிஸ்டுக்குள்ள நானும் நீங்களும் எந்த பகுதியில் இருக்கிறோம் என்பதை நான் என்னையும் நீங்கள் உங்களையும் ஒரு கணம் யோசிக்க வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ரமலான் அல்லாத காலத்தில் ஒரு நாள் தொழுகிறாங்க. தொழுதுட்டு ரசூலுல்லாஹ் இருக்கிற நேரம் தொழுது முடித்ததும் அல்லாஹ்வுடைய தூதர் அவசரமாக எழும்பினாங்க. சஹாபாக்கள் எல்லாம் பார்க்கறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்குள்ள போனாங்க. போன ரசூலுல்லாஹ் திரும்ப வந்தாங்க. ஆச்சரியமாக சஹாபாக்கள் பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்போதும் தொழுது முடித்ததும் அவசரமாக போக மாட்டார்களே, தொழுது முடித்ததும் எங்களோடு உட்காருவார்களே, எங்களை பார்த்து கொண்டிருப்பார்களே, நாங்கள் பேசுவோமே, என்ன புதுனம் இது, தொழுது முடித்ததும் அவசரமாக அறைக்குள் போனார்களே, திரும்ப வந்தார்களே என்று யோசித்துக் கொண்டிருக்கிற நேரம், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள். சஹாபாக்குடைய முகத்தை பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் போனார்கள் என்பது அவர்களுடைய முகத்தில் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ்வை கேட்கிறார்கள், தோழர்களே நான் ஏன் தொழுது முடித்ததும் அவசரமாக போனேன் என்று தானே நீங்கள் எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமா யா ரசூலுல்லாஹ், ஏன் போனீர்கள் யா ரசூலுல்லாஹ், என்ன காரணம் யா ரசூலுல்லாஹ், வளமையாக இப்படி போக மாட்டீர்களே என்று கேட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தோழர்களே நான் தொழுது கொண்டிருக்கிற போது என்னுடைய வீட்டுக்குள் ஒரு ஷிப்ரா ஒரு தங்க கட்டி இருந்தது எனக்கு ஞாபகம் வந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ள ஒரு தங்க கட்டி இருந்தது எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த தங்க கட்டியை என்னுடைய மனைவிமார்களிடத்திலே சென்று
எல்லாவற்றையும் தர்மம் கொடுத்துமாறு சொல்லிவிட்டு வந்தேன் நாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் நோன்புடைய காலத்தில் மாத்திரம் தர்மம் செய்கின்ற மனிதர்கள் அல்ல, நோன்பு அல்லாத காலங்களிலும் தர்மம் செய்கின்ற மனிதர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனா நோன்புடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசுகின்ற காற்றை விடவும் பலமாக தர்மம் செய்யக்கூடிய மனிதராக இருந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காலத்திலும் தொழக்கூடிய மனிதராக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ரமலானுடைய காலத்தில் மாத்திரம் கடைசி 10 வந்துவிட்டால் அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷத்த மிஅஸரஹு தந்த வேட்டியை இறுக்க கட்டிக்கொள்வார்கள். வஹியா லைலஹு இரவை ஹயாத்தாக்குவார்கள். வைக்கல அஹ்லஹு தந்த குடும்பத்தை எழுப்பி விடுவார்கள். வளமையாக தொழுத தொழுகையைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் விவேகத்தோடும் இன்னும் அந்த தியாகத்தோடும் குடும்பத்தையும் எழுப்பிக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதிருக்கிறார்கள். நாங்களும் அப்படித்தான் இந்த ரமலானுடைய காலத்தில் மனைவியோடு பிள்ளைகளோடு குடும்பத்தோடு பள்ளியோடு வந்திருந்தோம். ரமலான் முடிந்ததும் எங்கட வீடுகளில் இந்த இபாதத் நடைபெறுமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இபாதத். இந்த ரமலான் முடிந்தாலும் இபாதத் முடியாமல் இந்த ரமலான் தந்துவிட்டு போன அந்த அடிச்சுவடுகளை எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடப்போமாக இருந்தால் நானும் நீங்களும் இந்த ரமலான் கற்றுத்தந்த பாடத்தின் ஊடாக இறைவனை நெருங்கி இருக்கிறோம் என்பது அடையாளம்.